சரி, ஓகே. இது நம்ம வீட்டு நல்லதுக்காகங்க. மொத்தமா எடுத்தோம்னா, நம்ம வீட்டு நலனுக்காக இந்த பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த நம்ம ஒவ்வொருத்தருமே நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. ஒவ்வொருத்தரும் உடல் ஆரோக்கியம், மனநிறைவு எல்லாமே இருக்கணும்ல. அப்ப அதுக்கு எப்படி பூஜை அறை இருக்க வேண்டும்? படிக்கும்போது நறுமணம் இருக்கு பாருங்க. அந்த நறுமண வாசனையே முதல்ல யாருக்கு தெரியுங்களா? நமக்கு. அப்பாடா! என்னமோ ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாரி இருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு நல்ல ஒரு நறுமணமா இருக்குன்னு நமக்கு மனநிலை மாற ஆரம்பிக்கும். ஏன்னா, நமது மனநிலை தான் நம்ம வீட்டையே பாதிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே. ம். அப்ப சாமி அறை, பூஜை அறை இந்த மாதிரி செடி வைங்க. நெறைய பூ பூக்கும் அது. கொஞ்சமா எடுத்து ஒரு ஒரு வைங்க. வாசனையா இருக்கணுங்க. ஃப்ரெஷ்ஷா செய்யுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. புதிய பூஜை அறை. பூஜை அறை பழசுதாங்க. இந்த புதிய பூஜை அறைனா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பூஜை அறைய இன்னும் ஸ்பெஷலா ஒரு எனர்ஜி லெவல்ல, அந்த சூட்சமத்துல எப்படி இன்னும் ஸ்பெஷலா மாத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இதான் புதிய பூஜை அறை குறிப்புகள். பெண்களுக்குன்னு சொல்றோம். ஆனா, ஆண்களுக்கும் சேர்ந்தது தான். வீட்ல எல்லாருமே தானே வாழ்றோம். சில ஆண்களும் பூஜைலாம் பண்றீங்கல்ல, எல்லாருக்கும் சேர்ந்தது தான் மொத்தமா. ஆனா, முக்கியமா ஸ்பெஷலா நெறைய பெண்கள் பண்றதுனால, ரொம்ப எமோஷனல் பக்தியோட இருக்கிறதுனால பெண்களுக்குன்னு ஸ்பெஷலா சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இது நம்ம வீட்டு நல்லதுக்காகங்க. மொத்தமா எடுத்தோம்னா, நம்ம வீட்டு நலனுக்காக இந்த பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த நம்ம ஒவ்வொருத்தருமே நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. ஒவ்வொருத்தரும் உடல் ஆரோக்கியம், மனநிறைவு எல்லாமே இருக்கணும்ல. அப்ப அதுக்கு எப்படி பூஜை அறை இருக்க வேண்டும்? அதான் முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே பூஜை அறையில என்னெல்லாம் வைக்கணும், என்ன வைக்கக்கூடாது சில பதிவுகள் சொல்லியிருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக இதுவும் நல்லா கேட்டுக்கோங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே பூஜை அறை சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். காஞ்ச பூ அங்க இருக்கு. காஞ்ச பூ அத எடுக்கலாம், நாளைக்கு எடுத்து அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. காஞ்ச பூ ஒரு இன்னைக்கு பூ வைக்கிறீங்க, நாளைக்கு காலையில காய்ஞ்சிருச்சு அத எடுத்துருங்க. சரிங்களா? எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுல வந்து சாமி படம்லாம் இப்பலாம் நெறைய சும்மா கிராண்டாலாம் வந்திருக்கு. கோல்டன் ஷீட்ல போட்டு அப்படியே ஷைனிங்கா பளபளன்னு இருக்கு. அத அப்படியே வச்சுடுறாங்க. இப்ப பெயிண்ட்லயே பொட்டு வச்சுலாம் இருக்கு. சாமி படம்லாம் இருக்கு பாருங்க. பெயிண்ட்லயே பொட்டு வச்சுலாம் இருக்காங்க. அந்த மாரி இருக்கக்கூடாது. ஏற்கனவே பொட்டு வச்சு இருந்தாலும், நம்ம என்ன பண்ணோம், சாமி படம், அந்த சாமி ஷெல்ஃபு எங்க வீட்ல ரூம் ஸ்பெஷலா வந்து பூஜைக்குன்னு ரூம் இல்லங்க. நாங்க நார்மலா வுட்டன் ஷெல்ஃப் தான் வச்சிருக்கோம். பரவால்ல. எங்க வீட்ல வுட்டன் ஷெல்ஃப் கூட கிடையாதுங்க. ஒரு சாதாரண ஷெல்ஃப்ல தான் எங்க பூஜை அறை வச்சிருக்கிறோம். பரவால்ல. எப்படி இருந்தாலும் அந்த இடம் சுத்தமா இருக்கணும். சரிங்களா? இப்ப அதற்காக தான் நம்ம வந்து ஏற்கனவே இந்த சுகந்த பொடின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஒரு சில மூலிகைகள்லாம் சேர்த்து, அத பொடி பண்ணி நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த பயன்படுத்துறதுக்கு இந்த பொடி தாங்க அது. இந்த பொடிய இருங்க வரேன். ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு 1 வாரம் ஆச்சு இது தயாரிச்சு. அப்பா! இத திறந்து கிட்ட கொண்டு போன உடனே, நமக்குள்ள அந்த ஒரு அப்படியே மாறிடுது. மனநிலை மாறிடுது. ஒரு மாரி சந்தோஷம், ஒரு 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 அப்படியே ஒரு வசீகர தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெய்வீக வசீகரம். சரிங்களா? அந்த தன்மை. இந்த என்ன பண்ணுங்க, பன்னீர் இல்லன்னா தண்ணீல இத வந்து ஒரு சிட்டிக போட்டுட்டு, நல்லா கலக்கிட்டு, அந்த தண்ணிய வச்சு நீங்க அந்த ஷெல்ஃப் தொடைக்கிறது, அந்த டேபிள் இந்த துடைக்கப்போம் பாருங்க, அந்த ஷெல்ஃப் அந்த இதெல்லாம் வச்சிருப்போம் பாருங்க, பூஜை அறை. அங்கெல்லாம் துடைக்கிறது. அப்புறமா இன்னொரு தண்ணீல, வேற ஒரு தண்ணீல இத போட்டுட்டு ஒரு பொடி போட்டுட்டு, கொஞ்சம் வேற ஒரு துணிய வச்சு, சாமி படங்கள தண்ணிய வச்சு தொடைங்க. பன்னீர் இருந்தாலும் பரவால்ல. பன்னீர இதில கூட கலந்து போட்டு தொடைங்க. அப்படி தொடைக்கும்போது நறுமணம் இருக்கு பாருங்க, அந்த நறுமண வாசனையே முதல்ல யாருக்கு தெரியுங்களா? நமக்கு. அப்பாடா! என்னமோ ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாரி இருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு நல்ல ஒரு நறுமணமா இருக்குன்னு நமக்கு மனநிலை மாற ஆரம்பிக்கும். ஏன்னா, நமது மனநிலை தான் நம்ம வீட்டையே பாதிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே. ம். அப்ப சாமி அறை, பூஜை அறை எப்படி இருக்கணும்னா, நல்ல நறுமணத்தோட இருக்கணும் எப்பயுமே. இத டெய்லி தொடைக்கணுமான்னு கேட்டா, நல்லா கவனிச்சுக்கோங்க. திங்கட்கிழமை தொடைக்கலாம் அல்லது வியாழக்கிழமை தொடைக்கலாம். செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் தொடைக்கக்கூடாது. சரிங்களா? அதனால திங்கட்கிழமை வாரத்துல 1 நாள் தொடைக்கலாம். இல்ல வாரத்துல 2 நாள் தொடைக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் எங்க வீட்ல வந்து இன்னும் நல்லா நீட்டா இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, ஆ செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை தவிர மீதி 5 நாள் தொடைங்க. சரி, தொடைச்சாச்சு. சாமி படம் தொடைச்சாச்சு. நல்ல சந்தனம் எடுத்துக்கோங்க. நல்ல சந்தனம் எடுத்துக்கோங்க. சந்தனம் கூட நம்மகிட்ட கிடைக்குது. அந்த சந்தனம் வாங்கிக்கோங்க தேவைப்பட்டு. இல்ல உங்களுக்கே நல்ல சந்தனம் கிடைச்சா சந்தனக்கட்ட இழைச்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்ப அது இழைச்சிக்கிட்டுலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கல்லு தேவை. அது ஒரிஜினல் சாண்டல்லாம் தெரியல. அதாவது பெட்டர் சாண்டல். கொஞ்சம் நல்ல சாண்டல் பவுடரே கிடைக்குது. அந்த பவுடர் தண்ணீல குழச்சிட்டு சந்தனம் வச்சு அதுக்கு மேல நல்ல குங்குமம் வைங்க. நல்ல ஒரு தாழம்பூ குங்குமம் ஒரிஜினல்லாம் கிடைக்குது. சரிங்களா? அந்த தாழம்பூ குங்குமம் வைங்க. எப்பயுமே பூஜை அறை நல்ல ஒரு வாசனையோட இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். சரிங்களா? இந்த இந்த பூ, பொட்டு வந்து அம்மனுக்கு வந்து போன தீபாவளிக்கு வச்சது தானே, அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். கடவுள் இறைநிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களோ, நமது வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
கடவுள் இறைநிலை எவ்வளோ நல்ல மகிழ்ச்சியோட அந்த பூ வாசனத்தோட இருக்காங்களோ, வாசனையாக இருக்காங்களோ, நம்ம வாழ்க்கை வாசனையாக மலரும். சரிங்களா? அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த சாமந்தி பூன்னு ஒன்று இருக்குது. அது 2, 3 நாளைக்கு வாடாமல் இருப்பாங்க. நான் இன்னைக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன்ப்பா, வாடாமல் இருக்கட்டும்பா, 2 நாளைக்கு 3 நாளைக்கு. அந்த மாதிரிலாம் கதையே பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் இல்லை. ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்குங்க. எங்கள் வீட்டில் நிறைய படம் இருக்காங்க. நிறைய படத்துக்கு ஒரு பூ வைங்க. மல்லிகைப்பூ இதாக வாங்கிக்கோங்க. ஒரு மல்லிகைப்பூ கூட வைங்க. நீங்கள் முழம் 2 முழம் ஒரு சாமிக்கு போடணும் கூட இல்லைங்க. ஒரு பூ வைங்க. நீங்கள் வீட்டிலேயே கூட ஒரு செம்பருத்தி செடி, செவ்வரளி செடி, இந்த மாதிரி முடிஞ்சால் ஏதாவது செடி வளர்ந்துருங்க. ஒரு பூ எடுத்து கொண்டு வந்து வைங்க. அப்புறம் ஒரு பூ நல்லா வாசனையாக இருக்கும். ரெட் கலரில் காம்பு இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அது பார்த்துருக்கீங்களா யாராவது? நல்லா அந்த பக்கம் போனாலே நல்லா வாசனையாக இருக்கும். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதே இல்லை. அந்த பூ பேரே மறந்துடுச்சு. இப்போ நமக்கு இவ்வளோ அடையாளம் சொன்ன பிறகும் பவழமல்லி, சரிங்களா? அந்த மல்லிப்பூ செடி வைங்க. நிறைய பூ பூக்கும். அது கொஞ்சமாக எடுத்து ஒரு வைங்க. வாசனையாக இருக்கணுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுங்க. அதையும் ரொம்ப முக்கியமாக நம்ம தியானம் பண்ணுறவங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. தியானமா அப்படின்னா என்னது? மெடிடேஷனாக என் லைஃப்பில் அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறதுன்னு பரவாயில்ல. எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் மனநிலையை சூப்பராக கொண்டு போகிறதுக்கு இந்த தசாங்க ஊதுபத்தியும் குங்குலிய ஊதுபத்தியும் நீங்கள் பயன்படுத்துங்க. குங்குலிய ஊதுபத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குங்குலிய ஊதுபத்தி ஏற்றிவிங்க, மற்ற நாளில் தசாங்க ஊதுபத்தி ஏற்றிவிங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா குங்குலிய ஊதுபத்தி வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எரியக்கூடியது ஊதுபத்தி. தசாங்க ஊதுபத்தி நார்மலாக 1/2 மணி நேரம் எரியக்கூடியது. இதோட வாசனை இருக்கு பாருங்க, அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு பாடா ப்ளசண்ட்டாக இருக்குப்பா, அந்த நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த தியான நிலை என்னன்னு தெரியும். தியானம்லாம் தெரியலைங்க, நான் பண்ணலாம் முடியாதுங்க, கண்ண முடியவங்களாம் பயமாக இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ளசன்ட்னஸ் கொடுக்கக்கூடியது. ஆக மொத்தத்தில் உங்கள் பூஜை அறையாக நல்ல நறுமணத்தோட நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் நல்ல நறுமணத்தோட நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நமது பூஜை அறை சிறப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். சரிங்களா? பூஜை அறையை சூப்பராக ஆக்குவோம், நம்ம வாழ்க்கையை சூப்பராக மாற்றுவோம். வாழ்க வளமுடன்.